Hello everyone, welcome back to my channel. Today we're going to learn the uses of present continuous tense. Do you know that there are several different places that you can use present continuous tense? Present continuous tense என்பது நீங்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இன்றைய வீடியோவில் நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். Many different places that we can use present continuous tense. இவற்றை உங்களோட டெய்லி லைஃப்பில் பேசுவதற்காக நீங்கள் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஒரு டென்ஸை வச்சு நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணி உங்களால் பேசிக்கொள்ள முடியும். அதனால் today let's see those uses of present continuous tense. Before going to the lesson, let's see what is the sentence structure of the present continuous tense. Sentence structure: subject plus am or is or are plus ing form of the verb. This is the normal structure of present continuous tense. Subject அடுத்ததாக helping verbs ஆக am அல்லது is அல்லது are இவற்றை யூஸ் பண்ணி பிறகு ing form of the verb யூஸ் பண்ண வேண்டும். am அப்படி என்பது helping verb நீங்கள் யூஸ் பண்ணுவது I என்ற சப்ஜெக்ட் கூட மட்டும்தான். I am. is என்ற helping verb யூஸ் பண்ணுவது he, she, it and also with singular nouns. Singular nouns. He is, she is, it is, Varun is, my sister is, இந்த மாதிரி. அப்படின்ற வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணுவது we, you, they and plural nouns சப்ஜெக்டாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். We are, you are, they are, children are, Varun and Meera are. இந்த மாதிரி ப்ளூரலான சப்ஜெக்ட்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்று நீங்கள் யூஸ் பண்ணணும் in present continuous tense. So this is the normal sentence structure. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அதோட uses one by one. First use, that is the major use. That is the major use of present continuous tense, which is talk about present actions that are happening at the moment. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஆக்ஷன்ஸ் பற்றி பேச நாங்கள் இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டாக்கிங் டு யூ. நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். தட் இஸ் மை ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நவ். ஐ ஆம் டாக்கிங் டு யூ. ஐ ஆம் மேக்கிங் அ வீடியோ. ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ நான் இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸ். அதே போல் இந்த சந்தர்ப்பத்தில் நான் செய்து கொண்டு இல்லாத ஆக்ஷன்ஸ், செய்வதில்லை, நான் இப்போ இதை செய்து கொண்டு இல்லை என்று சொல்வதற்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் நாட் ஈட்டிங் ரைட் நவ். நான் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனா? நோ, ஐ ஆம் டாக்கிங். யா, ஐ ஆம் நாட் ஈட்டிங். ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங். ஆர் யூ ஸ்லீப்பிங்? ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங். ஓகே, யூ ஆர் listening to me. You are listening to me. நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. Are you sleeping? Okay, tell me your answer in the comment box. Next, I am not cooking right now. இப்போ நான் சமைச்சு கொண்டிருக்கிறேனா? No, I am not cooking. I am talking. Okay, அதே போல் நாங்கள் கொஸ்டின் கேட்பது எப்படி? Are you listening to me? Are you listening to me? நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? Are you writing notes? Okay, now I am teaching. Are you writing notes? நீங்கள் இதில் நோட்ஸை எழுதி கொண்டிருக்கிறீங்களா? Are you listening to me? நீங்கள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? Are you enjoying the lesson? Are you enjoying the lesson? நீங்கள் லெசனை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? விரும்பி படிக்கிறீங்களா? Are you reading the sentences that you are looking at? நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சென்டென்சஸை நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீங்களா? So these are the questions that
that we can make to ask about the present actions happening right now. ஸோ இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸ் பற்றி எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த சென்டென்ஸோட ஹெல்பிங் வேர்பை சென்டென்ஸை ஸ்டார்ட்டுக்கு கொண்டு வரணும். எப்படி யூ ஆர் லிசனிங் டு மீ, தட் இஸ் த நார்மல் ஸ்டேட்மெண்ட். அதை நாங்கள் கொஸ்டினாக கேட்கும்போது ஆர் யூ லிசனிங், ஆர் யூ லிசனிங் டு மீ, நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா. அதே போல் இந்த கொஷின்ஸ் எங்களுக்கு நெகட்டிவாக கேட்கலாம். ஓகே, நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறது இல்லையா, நீங்கள் எழுதுறது இல்லையா. எப்படி aren't you writing the notes, aren't you writing the notes, நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது இல்லையா. ஸோ ஜஸ்ட் now இப்போது இந்த டைமில் நீங்கள் நோட்ஸ் எடுக்காமலா இருக்கிறீங்க. aren't you writing notes, aren't you looking at the phone, நீங்கள் ஃபோனை பார்க்காம இருக்கிறீங்களா. ஜஸ்ட் now இப்போது இந்த சந்தர்ப்பத்தை பற்றி நான் கேட்குறேன். aren't you looking at the phone, aren't you learning English, நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது இல்லையா. ஓகே, ஜஸ்ட் now இந்த டைமில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி நாங்கள் சொல்வதற்கு, அதே போல் அதை பற்றி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு, இதுக்கு எல்லாமே எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஈஸியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். now actions happening right now, continuously நடந்து கொண்டிருக்கக்கூடிய actions. now let's see the second use. second use என்னன்னு பார்த்தீங்கன்னா, this is also talking about present actions that are happening, but it's not happening right now. இந்த டைமில் செய்வது அல்ல. சம்டைம்ஸ் இந்த டைம்லையும் செய்து கொண்டு இருக்கலாம், பட் இந்த டைம் பீரியட், ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். லெட்ஸ் see one example, then you may understand properly. I am following an English course these days. I am following an English course these days. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் கோர்ஸை படித்து கொண்டு இல்லை, நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட பேசி கொண்டிருக்கிறேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால், ஐ எம் ஃபாலோவிங் அண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் தீஸ் டேஸ். ஸோ இந்த காலகட்டத்தில், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில், இந்த காலகட்டத்தில் நான் இந்த மாதிரியாக ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன். அண்டர்ஸ்டுட். ஸோ அதை சொல்லவும் எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். another one, she is writing a book these days. ஸோ அவள் ஒரு புக் எழுதி கொண்டு இருக்கிறார். பட் எல்லா டைமும் எழுதி கொண்டே இருப்பாவா? இல்லை. ஓகே, அவள் சில டைமில் தான் அந்த வேலையை செய்வாள், பட் இந்த டைம் பீரியடில் அந்த ப்ராசஸை அவள் செய்து கொண்டு இருக்கிறாள். ஓகே, ஷீ இஸ் ரைட்டிங் அ புக். அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன் பற்றி பேச எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see another example. Negative sentence. We are building a new house. We are building a new house. It means இந்த காலகட்டத்தில் நான் ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கிறேன். முழு நாளும் அதுக்குரிய வேலை நடந்து கொண்டு இருக்குமா? இல்லை. But it's happening in this period of time. He is practicing football for the match. அவன் மேட்சுக்காக ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். in these days, இந்த காலத்தில். Let's see another example. I am not watching movies these days because I am studying for the final exam. ஸோ இந்த காலங்களில் நான் மூவிஸ் பார்க்குறது இல்லை. ஏனென்றால் நான் எக்ஸாமுக்கு படித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ எல்லா டைமும் படித்து கொண்டு இருப்பதாக மீனிங்கா? இல்லை. பட் இந்த டைம் பீரியடில் நான் மூவிஸ் பார்க்குறத குறைத்து விட்டு படித்து கொண்டு இருக்கிறேன். தட் இஸ் த மீனிங். I am not watching movies these days because I am studying for the final exam. Okay, this is the second use of present continuous tense. Now let's see the third use. Can you believe this? We can use present continuous tense to say the future actions. But எந்த மாதிரியான ஆக்ஷன் என்று சொன்னால், நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிய ஒரு விஷயம் பற்றி பேச, ஃப்யூச்சரில் நான் இந்த வேலையை கண்டிப்பாக செய்வேன், அதை நான் டிசைட் பண்ணி முடிச்சிட்டேன், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பற்றி பேச எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he is
going abroad next week. He is going abroad next week. அடுத்த வாரம் abroad போகிறார். ஸோ அதுக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. ஓகே, எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டாரு. அவர் நெக்ஸ்ட் வீக் போகிறார். ஸோ we can say it in present continuous tense. He is going abroad next week. We are playing tennis this evening. இன்றைக்கு ஈவினிங் நாங்கள் டென்னிஸ் விளையாடுறோம். ஸோ இஸ் தட் அ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்? நோ, தட் இஸ் அ ஃபியூச்சர் சிச்சுவேஷன். டுடே ஈவினிங். பட் வி ஹாவ் டிசைடட் தட், அதை நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம் என்பதால் எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். We are playing tennis this evening. I am cooking lunch after the class. நான் கிளாஸ் முடிஞ்சதும் லஞ்ச் சமைக்கிறேன். I am cooking lunch after the class. She is writing the exam this year. இந்த வருடம் அவள் எக்ஸாம் எழுதுகிறாள். That is a confirmed action in future. So that we can use the present continuous tense. So இந்த sentences, okay, future actions பற்றி பேசும் இந்த present continuous tense இன்னொரு விதமாக எங்களுக்கு பேசலாம். அது எப்படின்னு கேட்டால், he is going abroad next week. இதை எங்களுக்கு எப்படி சொல்லலாமண்டா, he is going to go abroad next week. He is going to go. அவர் போகிறார். நாங்கள் தமிழ் அந்த மாதிரி சொல்வோம் தானே ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸை. அவர் வெளிநாடு போகிறார். He is going to go abroad next week. அடுத்த வாரம் வெளிநாடு போகிறார். ஸோ இந்த இடத்துல he is going to அப்படின்றது எங்களுக்கு சுருக்கி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது நேட்டிவ் ஸ்பீக்கரோட டோனை கொடுக்கும். எப்படி? he is gonna go. going to என்பதை சுருக்கி gonna. he is gonna go abroad next week. We are playing tennis this evening. We are gonna play tennis. We are gonna play tennis. Next, I am cooking lunch after the class. I'm gonna cook lunch after the class. I'm gonna cook lunch. Going to என்பது gonna. அதுக்கு பிறகு வரக்கூடிய verb V1 form of the verb. I'm gonna cook, not cooking. Because I am ஓட சேர்த்து going அப்படின்ற ing form வந்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் to சேர்த்து V1 form of the verb தான் யூஸ் பண்ணணும். I'm gonna cook lunch after the class. She is writing the exam this year. அதை எப்படி சொல்லலாம்? She's gonna write exam this year. She's gonna write the exam this year. ஸோ இந்த மாதிரியாக ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் பற்றி பேச உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான ஆக்ஷன் சொன்னால், ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆக்ஷன்ஸ். நாங்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஷுவராக நடக்கும், இந்த மாதிரியான ஆக்ஷனை நான் செய்கிறேன், ஃப்யூச்சரில் நான் செய்கிறேன் என்பதாக எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அந்த இடத்துல எங்களுக்கு ஐம் gonna, he is gonna என்று going to என்பதை சேர்த்தும் அந்த ஆக்ஷனை பேசலாம். ஸோ இந்த 3 விதமான சென்டென்சஸையும் எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் பேசுகிறோம். 3 விதமான சிச்சுவேஷன்ஸ். ஸோ இவை எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ணினால் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் இவற்றை ஈஸியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்ஸ் பற்றி பேச எங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வுட் பி useful for you. If so, you should comment it below. And also, don't forget to subscribe my channel to get more important grammar lessons in English. Okay, so let's meet with another interesting video. Until that, take care.